ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காலேஜ் பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ். என்னப்பா ரொம்ப இழுக்கிற அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆக்சுவலாக இந்த காலேஜை பற்றி பேச வர்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டது. போன வருஷமே இந்த காலேஜ் பற்றி பேச நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன். அது கேள்விப்பட்டு இப்படியெல்லாமா இருக்கும் ஒரு காலேஜ் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டண்ட்லி நல்ல பிளேஸ்மெண்ட் தர லோ கட் ஆஃப்க்குமே சீட்டு கிடைக்கும். என்ன சார் சொல்கிறீங்க? நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்குங்கிறீங்க, லோ கட் ஆஃப் சீட் கிடைக்குமா? 3100 சீட்டு வச்சுருக்கிறாங்க. இன்டேக் ஜாஸ்தி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்டில் கூட இந்த கல்லூரி கிடைக்கும். தேர்ட் ரவுண்டில் SC/SC/STக்கு மஸ்ட் கிடைக்கும். MBC கூட மெக்கானிக்கல் போன்ற கோர்ஸுகள் கிடைக்கும். BCM OCக்கெல்லாம் BCM கூட கிடைக்கும். BC OCக்கு மட்டும்தான் 150 160க்கு மேலே இருந்தால் தான் ஏதோ ஒரு கோர்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய பெனிஃபிட்டு. நல்ல கல்லூரி, பிளேஸ்மெண்ட்டுக்கு பேர் போன ஒரு கல்லூரி. என்ன பிரச்சனைனா, சரி அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுவீங்க அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். அடுத்தது என்ன காலேஜ் போடலான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய காலேஜ் ரிவ்யூலாம் பண்ணிகிட்ருக்கிறோம். அண்ட் ஆல்சோ ரொம்ப முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டு தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் கரியர் கைடன்ஸ் வீடியோ அதெல்லாம் அடுத்து வரப்போகுது, ரிசல்ட் வரப்போகுது. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். சரி, என்ன சொல்கிறாங்கன்னா பசங்க, ரூல்ஸ் எல்லாம் இருக்கட்டும் சார், மெயினான ஒரு விஷயத்தில் கை வைக்கிறாங்க. என்னென்னா அப்படின்னா ஃபோன் யூஸ் பண்ணவே கூடாது, ஃபோன் அலோடு கிடையாது உள்ளார. அப்புறம் எப்படி சார் எல்லாமே கிரீப்பு இல்லை என்னென்னமோ எல்லாம் பண்ணுவாங்கள்ல, இந்த படிப்பு சம்மந்தமாக ஷேர் பண்ணுறது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே பக்காவாக உள்ளே சொல்லி கொடுத்துருவாங்க. ஃபோன் அலோடு கிடையாது. ஃபோன் பார்த்தாங்கன்னா 4 வருஷம் கழிஞ்சு வேணால் கொடுப்பாங்க, பிடுங்கி வச்சுட்டாங்கன்னா அவ்வளோதான். அப்புறம் பொண்ணுங்க பசங்க பேசிக்கவே கூடாது. இது ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸு, ஓகேங்களா? அப்புறம் எங்கேயாவது நம்ம அடுத்த லேபுக்கு போகிறோம், எங்கேயாவது ஒரு கிளாஸ் ஃபுல்லாக எங்கேயாவது போகிறோம்னா லைன் பை லைனாக தான் போகணும். அண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஏன் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்கிறாங்கன்னா, பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ரிக்டாக இருக்கிறனால தான் நாங்கள் ஒழுக்கமாக இருக்கோம். முதல் இயர்லேருந்தே ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்லி கொண்டு வந்து 4 வருஷம் கழிஞ்சு நான் வெளியே வரும்பொழுது பையன் என்ன சொல்கிறான்னா, ப்ரொஃபஷன் ஆகிடுறான். ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து ஹேர் ஸ்டைல்லேருந்து எல்லாமே பையனோடது மாறிடுது. அவன் வாழ்க்கையே மாறிடுது. கையில் ஒரு வேலையும் போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ அந்தளவுக்கு பக்குவமாக்கி விட்றாங்க அந்த பையனை. ஸோ அதுக்காக தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறாங்க. ஃபோன் அலோடு இல்லைங்கிறப்போ விலாகெல்லாம் எடுக்க விடுவாங்களா? அப்படியுமே சில பேர் விலாக் போட்டதை நான் பார்த்தேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னா எங்களால் ரொம்ப கஷ்டங்க ஃபோன் யூஸ் பண்ணுறது. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? டேஸ் காலரு பஸ்ஸில் தான் போகணும், பஸ்ஸில் தான் வரணும். டேஸ் காலர்னால் டெய்லி வீட்டுக்கு போயிட்டு வருவேன். பைக்கில் வரக்கூடாது, யாருமே பைக்கில் வரக்கூடாது. பஸ்ஸில் மட்டும்தான் வரணும், பஸ்ஸில் மட்டும்தான் போகணும். அந்த மாதிரி, அதாவது காலேஜ் பஸ்ஸில் தான் போகணும், காலேஜ் பஸ்ஸில் தான் வரணும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ஹாஸ்டலுக்கு ஃபுட்டு சூப்பரு. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் இது சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், மத்தியானம் ஃபுட்டு கூட நீங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வர தேவையில்லை, கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஃபுட்டு எல்லாமே உள்ளே கொடுத்துருவாங்க. 6 நாளுமே நான்வெஜ் தான். ஸோ ஃபுட்டு எல்லாமே உள்ளே கொடுத்துருவோம். ஃபுட்டு வேறு லெவலுன்னு சொல்கிறாங்க. அண்ட் சாயங்காலமான எல்லாத்துக்குமே ஸ்நாக்ஸு, கேக்கு, பப்ஸு, கிப்ஸு, கடலை வகைகள் எல்லாமே, டீ காப்பிலேருந்து எல்லாமே ஸ்நாக்ஸு எல்லாமே கொடுத்துட்றாங்க சாயங்காலமானால் எல்லாத்துக்குமே. ஸோ ஹாஸ்டலுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே. ஹாஸ்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லைங்கிறாங்க. உள்ளே நல்லா ஸ்ட்ரிக்டாக இருக்குது, பக்காவாக இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா 6லேருந்து 8 மணி வரைக்கும் கண்டிப்பாக ஸ்டடி ஹவர்ஸ். நீங்கள் படித்தே ஆகணும், உள்ளே உட்காந்து படித்தே ஆகணும். நீங்கள் என்ன சொல்கிறது, எந்த காரணம் கொண்டும் நீங்கள் வெளியே போகவே கூடாது, வெளியே விடவே மாட்டாங்க. கேர்ள்ஸு சுத்தம், அவங்களுக்காவது ஏதாவது வெளியே விடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாக்கலாம் அந்த வீக்கெண்டில். பட் கேர்ள்ஸ் சுத்தம் வெளியவே போகக்கூடாது. ப்ராப்பரான ஒரு பர்மிஷன் இருந்தால் தான் லீவே போட முடியும். அண்ட் ப்ராப்பரான பர்மிஷன் இருந்தால் தான் ஹாஸ்டல் விட்டு வெளியவே போக முடியும். உங்கள் வீட்டுக்கு போகணுன்னா மட்டும்தான் ஹாஸ்டல் விட்டு வெளியே போகணும், அவ்வளோதான். ஸோ அதனால் ரொம்ப முக்கியமான விஷயம், சாப்பாடு முதல் கொண்டு அவங்களே தராங்க, நம்ம கொண்டு வரக்கூடாது. அந்த மாதிரி நிறைய வித்தியாசமான ரூல்ஸ் எல்லாம் இந்த கல்லூரியில் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் இந்த கல்லூரியை விரும்புறதுக்கான காரணம் பெற்றவங்க ரொம்ப விரும்புகிறாங்க. என்ன காரணம், நம்ம பையன் ஒழுக்கமாக இருக்கணும், ஸ்ட்ரிக்டான கல்லூரியில் தான் நான் சேர்த்துவேன், நல்ல பிளேஸ்மெண்ட்டு, நல்ல வாழ்க்கை, நல்லா டிசிப்ளினாக என் பையன் இருக்கணும் அப்படின்னா அந்த பையனை கொண்டு போய் அங்கேயே சேர்த்திருக்கேன். நிறைய மாணவர்கள் விரும்ப மாட்டாங்க, பொண்ணுங்கிட்டலாம் பேச விட மாட்டாங்க, ஐயோ ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சேர மாட்டாங்க. ஆனால் ஒன்று சொல்லட்டுங்களா, நல்ல விதமாக அகாடமி கொண்டு போகிறாங்க. இந்த அகாடமியில் நீங்கள் சேரலாம். லோ கட் ஆஃப் மாணவர்களுக்கு கூட சீட்டு கிடைக்குது. என்ன காரணம், நிறைய இன்டேக், முதலே சொன்ன மாதிரி. இந்த கல்லூரி பற்றி விலாவரியை உள்ளே வாங்க பார்க்கலாம். பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இது எங்கே இருக்குன்னா, பெங்களூர் ட்ரங்க் ரோடு, வரதராஜபுரம், பொன்னமலை, சென்னை. அட்ரஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இது NRF வாங்கக்கூடிய வாங்கின காலேஜ். NBA அக்ரிடேஷன் வச்சுருக்காங்க. அண்ட் ஏஐசிடி அப்ரூவல், அது எல்லா காலேஜும் அப்படி தான். B++ NAC வச்சுருக்காங்க. உண்மையான ஒரு அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க வெப்சைட்டில். அண்ட் ரொம்ப முக்கியமானது, எஸ்டாப்ளிஷ் பண்ணது 2000 அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்.
2.1 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் பெரிய ஒரு கல்லூரி தான். என்ஆர்எஃப் ரேங்கிங் வந்து 200லேருந்து 300வது பேண்ட் இருக்காங்க. இன்டேக் வந்து 3100 இன்டேக்கு. ஸோ கண்டிப்பாக இது டிராஸ்டிக் நம்பர். 200+ கம்பெனி வராங்க, 200 கம்பெனி வராங்க. அதில் கோர் கம்பெனி இருக்கான்னு கேட்டால் ஐடி தான் நிறைய வராங்க, அண்ட் எம்என்சி கம்பெனிஸ் நிறைய வராங்கங்கிறது கேள்விப்பட்டேன். 87% பிளேஸ்மெண்ட்டு. அது என்ன சார் 87%? இப்போ எல்லாருமே ப்ளேஸ் ஆகிடறான். ப்ளேஸ் ஆகாதவங்க ஃபுல்லாக என்னென்னா ஆண்டர்ப்ரனர்ஷிப்பு இல்லை வந்து ஹையர் ஸ்டடீஸ்ன்னு போயிடறான் தவிர இது எல்லாருமே ப்ளேஸ் ஆகிடுறதான் தான் சொல்கிறாங்க. 12 LPA மேக்ஸிமம் சேலரி வந்து வாங்கி தராங்க. உண்மையான ரிப்போர்ட்டுங்க அது. 5 LPA ஆவரேஜ் சேலரி, 15 LPA ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் இன் 2025. ஆக்சுவலாக இந்த கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான சேலரி பேக்கேஜ்னு நினச்சிட்ருப்பீங்க. எல்லாத்துக்குமே வேலைவாய்ப்பு மினிமம் பையனுக்கு வந்து 10 லட்சம் per annum வந்து கிடைக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இல்லைனா ஆவரேஜ் 5 to 6 LPA வரைக்கும் வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் பிளேஸ்மெண்ட்டுக்கு பேர் போன ஒரு கல்லூரின்னு கூட சொல்லலாம். பர்ஃபெக்டாக உங்கள் பையன் வெளியே வரணும் அப்படின்னு இந்த கல்லூரியில் சேர்த்தலாம். ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, இன்டர்ன்ஷிப்பு எல்லாமே வந்து செகண்ட் இயர்லேருந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் இயர்லேருந்தே பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுத்துட்றாங்க. அதான் நான் சொன்னேனே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கிறாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது அகாடமிக் இயர் 2025 2026 பார்க்கும்போது 2546 பேர். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் ஃபார் பிளேஸ்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணது இவ்வளோ பேர் தான், 2323. இது அவங்க வெப்சைட்லேருந்து எடுத்தது. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்டு பாருங்கள், இதில் இவ்வளோ பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க. 1964 பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க. பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் 84%. நம்பர் ஆஃப் கம்பெனி விசிட் 103. ஆக்சுவலாக 2026 103 கம்பெனி விசிட் பண்ணியிருக்காங்க. ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு 15 LPA வந்து ஹையஸ்ட் சேலரி இப்போ வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2024-25 அதுக்கு முந்தின வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 1700 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருந்தாங்க. 1605 பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. 1293 பேர் பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. 81% பிளேஸ்மெண்ட்டு. 106 கம்பெனி வந்துச்சு. ஜஸ்பே டெக்னாலஜியில் 27 LPA வரைக்கும் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து விச் இஸ் கிரேட் நம்பர். உண்மையான ஒரு ரெக்கார்டை தான் சொல்கிறாங்கங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. சில கல்லூரியில் 50 லட்சம் 60 லட்சம்னு சொல்லுவாங்க. அது உண்மையான போயான்னு தெரியாது. பட் இதெல்லாம் வந்து வெட்ட வெளிச்சம் உண்மையாக சொல்லிடுறாங்கன்னு தான் சொல்லணும். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். அதுக்கு முன்னாடி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தோம்னா காலேஜ் ஃபீஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேர்த்து 1,65,000 வந்துடும். ஹாஸ்டல் ஃபீ வந்து டியூஷன் ஃபீ, அதாவது ஹாஸ்டல் ஃபீ டியூஷன் ஃபீ சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 2,55,000 2,65,000 வந்துடும். ஃபீஸ் கம்மியான்னு கேட்டால் சென்னையில் படிக்கிறது கம்மி. அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகலாமான்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் டொனேஷன் இருக்குது. பட் அந்தளவுக்கு கேப்டேஷன் டயர் 1 கல்லூரியில் வாங்கக்கூடிய ஒரு கேப்டேஷன் கிடையாது. சாதாரணமான காசு தான் வாங்குறாங்க, போய் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் மேனேஜ்மெண்ட்டில் போகிறப்போ கொஞ்சம் இதை விட கொஞ்சம் ரைஸ் ஆகும். ஒரு 3-3.5 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சிஎஸ்சிக்கெல்லாம். ஸோ இதுதான் வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் போகக்கூடிய ஒரு ஃபீஸு. டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்டு கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்சியில் 960 சீட்டு, ஐடியில் 540 சீட்டு, இசியில் 480 சீட்டு, ட்ரிபிளியில் 480 சீட்டு, மெக்கானிக்கில் 90 சீட்டு, எம்பிஏல 240 சீட்டு, எம்இ அதாவது நான் சொல்கிறது பிஜி 18 சீட்டு, ஏடிஎஸில் 450 சீட்டு, சிஎஸ்பிஎஸில் 240 சீட்டு, ஏஎம்எல்ல 240 சீட்டு. கம்ப்யூட்டர் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் அள்ளி வீசலாம், நிறையா சீட்ஸுகள் இங்கே இருக்குது. ஸோ இப்போ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 2026 பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎஸ், ஏஎம்எல். ஏடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓசிக்கு கட் ஆஃப் மட்டும் தான் போட்டிருக்கேன், ரேங்க் போடலை. விச் மீன்ஸ் உங்கள் கட் ஆஃப் தான் கையில் இருக்கனால கட் ஆஃப் போட்டால் ஈஸியாக இருக்குன்னு சொல்லி கட் ஆஃப் போட்டிருக்கேன். இந்த கட் ஆஃப் நீங்கள் இருந்தீங்கனாலே போயிடலாம். கம்மியான கட் ஆஃப் தான். இந்த கட் ஆஃப் இருந்தால் போயிடலாம். இந்த கட் ஆஃப் மேலே இருந்தால் கண்டிப்பாக போயிடலாம். எம்பிசி, பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். எஸ்சி எல்லாம் பாருங்கள் 100.5 கிடச்சிருச்சு. ஏஎம்எல் பாருங்கள், ஓசிக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. பிசிக்கு, பிசிஎம்க்கெல்லாம் ரொம்ப கம்மி. எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 157, எஸ்சிக்கு 127 அலோகேட் ஆகலை. சீட் அலோகேட் ஆகலை மீன்ஸ் அந்த கேட்டகரிக்கு ரிசர்வேஷன் கிடையாது அந்த கோர்ஸுக்கு. சிஎஸ்பிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் உங்களுடைய கட் ஆஃப். இந்த கட் ஆஃப்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் போயிடலாம். இந்த கட் ஆஃப் மேலே இருந்தாலும் போயிடலாம். சிஎஸ்சி அப்படின்னு பார்க்கும்போது டிமாண்டான்னு பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் இல்லை சிஎஸ் அப்படிங்கிறது. ஸோ 173.5 தான் ஓசிக்கு. அதான் இன்டேக் ஜாஸ்தியாக இருக்கிறனால தான் கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்குது. பிசி வந்து 166, பிசிஎம் 155.5, எம்பிசிக்கு 162.5, எஸ்சிக்கு 134.5, எஸ்சிஏக்கு ரொம்ப கம்மி, எஸ்டிக்கு ரொம்ப. இந்த கல்லூரியில் ப்ரிஃபர் பண்ணி படிக்கலாங்க. 7 ரிசர்வேஷனும் இருக்குது, ஃபுல் ஃப்ரீ பண்ணி தராங்க. ஸ்காலர்ஷிப் வந்து ஃபுல் ஃப்ரீ கரெக்டாக கொடுத்துட்றாங்க. அண்டு தமிழ் புதுமை திட்டம், அதுக்கப்புறம் புதுமை திட்டம், அந்த 1000 ரூபா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் பசங்களுக்கும் கரெக்டாக கொடுத்துட்றாங்க. எல்லாமே கரெக்டாக பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட் கிராஜுவேஷனும் கரெக்டாக பண்ணிடுறாங்க. ஸோ இந்த கல்லூரி நீங்கள் நம்பி எடுக்கலாம். ஈஸி வந்து பார்த்திங்கன்னா ஓசி அப்படிங்கிறது ஈசியோட செக்டார் பாருங்கள். ஈசிக்கு வந்து கம்மியான கட் ஆஃப் தான், நீங்கள் தாராளமாக உள்ளே போயிடலாம். ட்ரிபிளிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒன்று கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2026 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன்.
ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஐடிக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, மெக்கானிக்கலுக்கு பாருங்கள் அதை விட ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த கட் ஆஃப்குள்ளே இருந்தீங்கன்னா போயிடலாம். கட் ஆஃப் 145னா 145க்கு மேலே இருந்தீங்கன்னா போயிடலாம், அதை தான் நான் சொல்ல வரேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தட்ஸ் இட் நினைக்கிறேன். ஸோ கட் ஆஃபு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய என்ன சொல்கிறதுனா உங்களுடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் 2026. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியில் படிக்கிறதுக்கு நீங்கள் பெருசாக கொடுத்து வச்சுருக்கணும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியில் இடம் பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. கவுன்சிலிங்கில் சாய்ஸ் பில்லிங்கில் கரெக்டான இடத்துல வச்சிங்கன்னா கிடச்சிரும். பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் பேர் போன ஒரு கல்லூரி, நீங்கள் வேணால் விசாரித்து சேர்ந்துக்கலாம். நல்ல கல்லூரி தான், பர்ஃபெக்டான ஒரு கல்லூரி. ஆனால் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் இருக்காது அப்படின்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இதுக்கெல்லாம் ஓகேனா போய் சேர்ந்துக்கங்க. தேங்க்யூ, நன்றி. அடுத்து என்ன காலேஜ் பார்க்கலான்னு சொல்லுங்கள். அண்ட் நிறைய வீடியோக்கள் வந்துட்டுருக்கு. அண்ட் நிறைய வீடியோக்கள் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சு ஆல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் தயவு செய்து லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு. வாட்ஸ்அப் சேனல் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நன்றி.